பாட்டுல மட்டும் அவன் கால் வைக்கல, கடைசி பாட்டு அடியில இருந்த அந்த பாட்டு வரைக்கும் அவன் கால் பாதத்தை வச்சு 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 முருகன் கொடுத்தானா. அப்போ நம்ம திருப்புகழை கையில எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்? இது முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்ட பாடல், அந்த உணர்வோட நம்ம எடுக்கணும். அருணகிரியார் சொல்றார், 3 இடத்துல முருகன் காலை வச்சான். அதுல மற்ற 2 இடங்கள் யதார்த்தமாக கால்பட்டவை. ஆனால் அவர் பாடிய பாடல்களின் மீது முருகப்பெருமானை விருப்பப்பட்டு தன்னுடைய காலடியை, கால் தடத்தை வைத்த காரணத்தால் அன்றைய தினம் வைகாசி விசாகம் அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் பாடல்கள் பாடுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க. எதுவுமே செய்ய தெரியாது, எதுவுமே சொல்ல தெரியாது, இல்ல எங்களுக்கு வேலைக்கு போறோம், நேரம் இல்லை, உடம்பு சரியில்லை, உட்காந்து கந்தசஷ்டி கவசம்லாம் படிக்க முடியாது அப்படின்னா ஓம் சரவண பவன் சொல்லுங்க, முருகா முருகான்னு சொல்லுங்க. முருகப்பெருமானுடைய அவதார நாளில் நாம் அவனை வணங்குகிற போது திட்டியவர்களையும் வாழ வைக்கிற தெய்வம் முருகப்பெருமான்.